हृदयेश्वरि लक्ष्मीदेवी हे कल्पवल्लि करुणाकरि भाग्यलक्ष्मी Many happy returns of the day, my dear Home Minister. உங்க போலீஸ் பேச்ச ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. துரோணா எங்க? அங்கிள் பாஸ் இருக்கானா? இருக்கான் தம்பி. டேய் பாஸ், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாரு. என்னடா? டேய் பாஸ், அம்மாவோட பிறந்த நாள் இல்லையா, அதனால நான் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வா போலாம். நான் கூட gift வாங்கிட்டு வந்துறேன்டா. சீக்கிரம் வந்துரு. சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க, கோவிலுக்கு போகணும். எப்பவும் போல லேட் பண்ணாதீங்க, வீட்ல தான் சாப்பிடணும். ஓகே மேடம். ஹாப்பி பர்த்டே மம்மி. ஹேய், காலையில நீ எங்க போன? உங்களுக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வர போனேன். உங்க பையனை பார்த்தாவது கத்துக்கோங்க. பெரிய கிஃப்டா இருக்கு. gift சின்னதுதான்ப்பா, ஆனா அதுல பாக்குறது எல்லாமே பெருசா தெரியும். உங்க அப்பா மனச பாக்குறதுக்கு நல்ல கிஃப்டா கொடுத்தடா. அம்மா பாருங்க. பச்சை குத்திட்டு வந்திருக்கேடா, எப்படி வலிய தாங்குன? பச்சை குத்திக்கிட்டது அம்மாவோட பேராச்சே, அதனாலதான் வலியே தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் கிஃப்ட்? இன்ஸ்பெக்டர், கோர்ட் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? கொஞ்சம் அப்படி திரும்பி பாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க இன்ஸ்பெக்டர்? என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போறீங்களா இல்ல உங்க பையன் உயிரை காப்பாத்த போறீங்களா? சொல்லு. வேண்டாம், என் பையனை நீங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இருங்க, இவனை நான் விட்டுறேன். உனக்கு ஏன் அந்த பிடிவாதம்? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் பையனோட உயிர் போயிருக்கும் ஐயா. பயந்து போய் நாம தப்பு பண்ண ஆரம்பிச்சா ஒவ்வொரு நாளும் தப்பு பண்ணணும். நம்மள முன்னாடி வச்சுக்கிட்டு எவனாவது தப்பு பண்ணணும்னு நினைச்சா நாம அதை எதிர்க்கணும். அதை விட்டுட்டு பயந்து போய் ஒரு தப்பு நடக்க நாமளே காரணம் ஆயிடக்கூடாது. தப்பு செய்யறவங்களுக்கு பயம் ஒரு காரணம் கிடையாது சார், அது ஒரு நொண்டி சாக்கு. ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்கடா. நாங்க ஏன் போனோம்? நீ போலாம்ல. என்னடா குரல் ஒசருது? நான் யாருன்னு தெரியுமா? சங்கர் தாதாவோட பையன். கிட்ட வந்தீங்க குத்திடுவேன். வாங்கடா. ஏய், அவர் ரவுடி பையங்கிறதுனால கத்தி கொண்டு வந்திருக்கான். நீ போலீஸ்காரன் பையன்ல, கண்ணு கொண்டு வா. கண்ணா? சும்மா மிரட்டுறதுக்கு தான். போன போதுன்னு விட்டா நம்மள தினமும் மிரட்டிக்கிட்டே இருக்காண்டா. நீ போய் கண்ணை எடுத்துட்டு வாடா. ஆமாண்டா, போய் எடுத்துட்டு வாடா. இல்லடா அவன் மிரட்டிக்கிட்டே இருப்பாடா. போடா. ஏய், முதல்ல இந்த கிரவுண்ட விட்டு வெளில போங்கடா. போகலனா செத்துடுவீங்க. சாரி டாடி. அம்மா! டாடி, நான் சொல்றத கேளுங்க டாடி. அடிக்காதீங்க டாடி. டாடி, எனக்கு டாடி அடிக்காதீங்க டாடி. வலிக்குது டாடி. வேற அடிக்காதீங்க டாடி. ப்ளீஸ் அடிக்காதீங்க. என்ன தப்பு பண்ணா? என்ன வேலை பண்றீங்க? சின்ன புள்ளைய போய் மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. இல்ல மீனாட்சி, இல்ல. உண்மையிலேயே அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஒரு போலீஸ் ஆபீசரா நடந்துகிட்டு இருந்தா அவன் இந்நேரம் ஜெயிலுக்கு போய் அங்க கம்பி அணிக்கிட்டு இருந்திருப்பான். என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆமா, அவன் என்ன பண்ணா தெரியுமா? என்னோட ரிவால்வரை எடுத்துக்கிட்டு போய் கிரவுண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பசங்களையும் சுற்றுவேன் மிரட்டிக்கிட்டு இருந்தான். புல்லட் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் வாட் குட் ஹேவ் ஹேப்பன்?
மீனாட்சி என்னங்க மீனாட்சி அவன் புல்லட்டை எடுத்து வச்சுட்டு காலி கண்ணை தான் கொண்டு போயிருக்கான். ஐயோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் மீனாட்சி. சரியா பார்க்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். நடந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள கேட்காம எப்படி அடிச்சிருக்காருன்னு பாருங்கடா. இனிமே என்ன ஒரு திருடனை பாக்குற மாதிரி பாப்பாரு. நான் இனிமே வீட்டுக்கு போக மாட்டேன், ஊரை விட்டே போயிடுறேன். சொல்றதுக்கு விடுங்கடா. போஸ் இருக்கானே? இல்லங்க, அவனை காலையில இருந்தே காணுங்க. ஐயோ போசையும் காணோம்னு சொல்றாங்களேங்க. கன் எடுத்துட்டு வாடா நாங்க தான் சொன்னோம் அங்கிள். அவன் மேல தப்பே இல்ல. உண்மை என்னன்னு கேட்காம நீங்க அவனை அடிச்சிருக்கீங்க. அதனால அவன் வீட்டை விட்டு போயிட்டான்.
ஏதாவது விவரம் தெரிஞ்சதா? இல்ல சார், எவ்வளவோ ட்ரை பண்ண எந்த க்ளூவும் கிடைக்கல. அவன் திருடன விதம், லேசர் ரேசஸ் நடுவுல போன விதத்தை எல்லாம் வச்சு பாக்கும்போது இது சாதாரண திருட செஞ்ச மாதிரி தெரியல. அப்படின்னா அந்த திருடம் பேர கின்னஸ்ல போட ரெக்கமெண்ட் பண்ணிடுவோமா? இத நம்ம ஆப்போசிட் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. இது நம்ம கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கே அவமானம். இந்த ப்ராப்ளத்தை கூடிய சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவோம். இப்பவே நிறைய விஷயங்களை சேகரிச்சிட்டோம். இவன் பேரு சர்க்கார். ஒரு காலத்துல சவுத் இந்தியாலேயே பிரபலமான திருடன். இவன் மேல ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்க எல்லாம் நிறைய கேஸ் இருக்கு சார். சார், 12 வருஷத்துக்கு முன்னால சென்னையில நகை கண்காட்சி வச்சப்போ இவன் திருட போய் மாட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான். கேஸை இந்த கோணத்துல இருந்து என்கொயரி பண்றோம் சார். எப்படியும் பிடிச்சிருவோம் சார். என்னவோ இப்ப திருநவனையே பிடிக்க முடியல. 12 வருஷத்துக்கு முன்னாடி திருநவனை எப்படி பிடிக்க போறீங்க? ஹைடெக் செக்யூரிட்டி இருக்குன்னு சொன்னீங்க, லேசர் ரேசஸ் இருக்குன்னு சொன்னீங்க, கேமரா இருக்குன்னு சொன்னீங்க. அட, அந்த திருட்டு பயலோட சின்ன போட்டோ கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையாப்பா? முதல்ல அந்த பேப்பரை வச்சுட்டு ரெடி ஆகுங்க. ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. அது சரி. ஆமா, இந்து எங்கம்மா? இந்துமா, இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள். அப்படியா? மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? இதோ பொக்கே ரெடி. ஹாப்பி பர்த்டே மை டியர் ஆண்டி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்து. ஏன்? எதுக்கு? ஏன் பிடிக்காது? என்ன மருமகளை எதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவியா? பின்ன இத்தனை நாள் நான் உங்ககிட்ட விளையாட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? நீ இப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க பொய் சொல்றீங்க. அது உண்மைனா நீங்க இப்படி செய்வீங்களா? நான் என்னமா செஞ்சேன்? ஏன் பிறந்த நாள் வேண்டாங்கிறீங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? நாளைக்கு உங்க பையன் துரோணா வந்து, ஏண்டி அட்லீஸ்ட் என் அம்மாவோட பிறந்த நாளை கூட உன்னால கொண்டாட முடியல, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டா நான் தான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் தேவையில்ல. நானே அவனை கேள்வி கேட்பேன். ஏயா, நான் என்னென்ன செஞ்சேன்னு உனக்கு என்ன தெரியும்? சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்வீட் செஞ்சு பொக்கே கூட கொடுத்தேன். இது எதுவுமே செய்யாத நீ என்ன கேள்வி கேக்குறியான்னு நான் அவனை கேள்வி கேட்பேன். போது வாய முடியுந்தோ. என் பிள்ளையோட யாரும் போட்டி போட முடியாது. நானா அவனுக்கு எவ்வளவு உசுறு தெரியுமா? மீனாட்சி, ஐயோ, ஐயா வந்துட்டாரு. வந்துருச்சு போலீஸ் சிங்கம். ஏன் இது உனக்கு வேற வேலையா இல்லையா? நான் என்ன பண்ண? நாங்க மறந்து போனோம்னு நினைச்சத நீ மறுபடியும் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நான் மறந்து போனாதானங்க அவ எனக்கு ஞாபகப்படுத்த. இந்து இங்க வந்து என்கிட்ட பேசும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போன ஒரு விஷயம். அது நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப வராது. நீ என்னடான்னா நடந்ததையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு நீ இப்ப இருக்கிறது நீ மட்டும் தானே மீனாட்சி. தயவு செஞ்சு அவனை மறக்க முயற்சி செய்வா. ஆண்டி மறக்க வேண்டியதா நீங்க சொல்றீங்க. நீங்க மறந்து போனதை நான் ஞாபகப்படுத்துறேன். இன்னைக்கு ஆண்டியோட பர்த்டே. ஓ, ஐ அம் சாரி. many many happy returns of the day my dear. சார், இதெல்லாம் பத்தாது சார். ஃபர்ஸ்ட் ஆண்டியை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல என்ன பத்தி